सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम भूमिष्ठापि न यात्र भूः त्रिदिवतोऽपि उच्चैः अधस्ताभिया या बद्धा भुवि मुक्तिदा स्युः अमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनीतीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगदे वित्रस्तवापां धृतशैर्दुरापां गंगा सदापां भवभाषशापां शिवा विमुक्तामृतैककृतिं मुक्ता विमुक्तां न परित्यजति क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तदा यच्छ्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च दैः पुराणैस्तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः न गायत्री समो मंत्रो न काशी सदृशी पुरी न विश्वेश समं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्। अध्यायम् अष्टादशोऽध्यायः सप्तर्षिलोकवर्णनम्। अगस्त्युवाच इति शृण्वन् कथां रम्यां शिवशर्माथ माथुरः मुक्तिपुर्यां सुसंस्नातः मायापुर्यां गतासुकः। अगस्तियர் லோபாமுத்திரட்ட சொல்றார், இப்படி கதைகளை கேட்டுக்கொண்டு ரம்யமான வெவ்வேறு கிரகங்களுக்கான விற்த்தாந்தங்களை கேட்டு சிவசர்மனானவன் எப்பேற்பட்ட சிவசர்மான் சொல்றார். மாதுரஹா, மதுரா என்கின்ற கஷேத்திரத்தை சேர்ந்தவர் சிவசர்மன். மதுராங்கிறது நமக்கெல்லாம் தெரியும், ஸ்ரீகிருஷ்ணனுடைய புரியாக இருக்கக்கூடிய மதுரா. அந்த க்ஷேத்திரத்தை சேர்ந்த சிவசர்மன் பரம சிவபக்தன் பார்த்தோம். சிவபக்தன் விஷ்ணு பக்தன் ரெண்டுமே. அப்படி இருந்து இந்த தீர்த்த கஷேத்திரங்கள்ல ஸ்நானம் பண்ணி உயிர் விட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். முக்திபுரியாம் சுசம்ஸ்நாதா, எல்லா முக்திபுரிகள்லயும் ஸ்நானம் பண்ணி மாயாபுரியாம் கதாசுகா, மாயாபுரி என்று சொல்லப்படுகின்ற ஹரித்வார்ல தேக தியாகம் பண்ணார். அந்த விஷ்ணுபுரியில தியாகம் பண்ணதுனால விஷ்ணு லோகத்துக்கு போகிறார். விஷ்ணுபுரி மாயாபுரியில உயிர் விட்டார், விஷ்ணுபுரி தரிசனம் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். நேத்ரயோஹோ பிராகுணீ சக்ரே ததः சப்தர்ஷி மண்டலம் व्रजन्ने स वैष्णवं लोकम् अन्ते विष्णुपुरीक्षणात्
அவர் கண்ணுல இந்த சப்தரிஷி மண்டலம் தெரியறது. நேத்ரயோகோ பிராகுணி சக்கரே ததா சப்தரிஷி மண்டலம். சப்தரிஷி மண்டலங்களை பார்க்கிறார். வைஷ்ணவ லோகத்துக்கு போயின்னு இருக்கார். வைஷ்ணவம் லோகம் அந்தே, ஏன்னா அந்தே விஷ்ணுபுரீக்ஷணாது, கடைசியாக விஷ்ணுபுரிய தரிசனம் பண்ணதுனால வைஷ்ணவ லோகத்தை நோக்கி போயின்னு இருக்கார். அங்க இந்த சப்தரிஷி மண்டலத்தை தரிசனம் பண்றார். உவாச பிரசன்னாத்மா ஸ்துதச்சாரணமாகதைஹி பிரார்த்திதோ தேவகன்யாபிஸ்திஷ்டதிஷ்டேதி க்ஷணம். சாரணர்கள், மாகதர்கள், சாரண மாகதைஹி ஸ்துதஹா, அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளாம். பேர்பட்ட ஒரு பிராமணர் அந்த இடத்தை தாண்டி புரோராரலின்ட்டு அவளை பார்த்து தேவகன்னிகைகள் பிரார்த்தனை பண்றா. விரஜன்னு பிரார்த்திதா தேவகன்யாபி, என்ன பிரார்த்தனை பண்றா? திஷ்ட திஷ்ட இதி க்ஷணம், ஒரு க்ஷணம் நீங்க நிக்கணும் நிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. எதுக்காக நிக்கணும்? ஸ்திதாசு தாசு நிஸ்வஸ்ய மந்தபாக்யா வயம் த்விதி ததः புண்ணியதமாம் லோகானசௌ யத் புண்ணியவத்தமஹாம். மூச்சு வாங்கும்படியாக ஓடி வந்து நில்லுங்கோ நில்லுங்கோ நில்லுங்கோங்கிறா. ஸ்திதாசு தாசு நிஸ்வஸ்ய, எதுக்குன்னா மந்தபாக்யா வயம், எங்களுக்கு பாக்கியம் கம்மியா இருக்கு. இப்படி நீங்க போன மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள்லாம் நாங்க போகலை. கதஹா புண்ணியதமாம் லோகான், நீங்க புண்ணியதமமான லோகங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். யத் புண்ணியவத்தமஹாம், என்ன அதனால நீங்க புண்ணியவான்களுக்கெல்லாம் புண்ணியவானாக இருக்கேன். அதனால ஒரு நிமிஷம் நிக்கணும் அப்படின்னு அவ பிரார்த்தனை பண்ணிக்கிறா. உங்களோட சரணம் இங்க படணும். நிதிஷ்வன் முகாத்தாசாம் வஜனானி விமானகா தேவோ கஸ்யாயம் அதுலோ லோகா தேஜோமய சுபஹா. இத காதுல வாங்கின்றவர் உடனே கணங்களை பார்த்து கேட்கிறார். ஏ தேவோ கஸ்யாம் அதுலஹா லோகா, இப்படி அற்புதமான லோகம் இருக்கே, இது யாருனுடைய லோகம்? தேஜோமய சுபஹா, தேஜோமயமா பிரகாசிச்சு ஒளி வீசிச்சேன்னு இருக்கிற இந்த லோகம் யாருடைய லோகம்னு கேட்கிறார். இது த்விஜவச்ருத்வா ரோச்சதுர் கணசத்தமௌ சிவசர்மா சிவமதே சதா சப்தரிஷியோ மலாஹாம் வசந்தீஹ பிரஜா ஸ்ரஷ்டும் விநியுக்தா பிரஜா ஸ்ருஜா மரீச்சிரத்ரிபுலஹ புலஸ்த்யः க்ரதுரங்கிராஹ வசிஷ்டஸ்ச மகாபாகः பிரம்மணோ மானசாஸ்ருதாः சப்த பிரம்மாணः இத்யேதே புராணே நிச்சயங்கதாः. இப்படியாக இது யார் அப்படின்னு சிவசர்மா என்கின்ற பிராமணர் கேட்டவுடனே கணங்கள் பதில் சொல்றது, சிவசர்மா சிவமதே சதா சப்தரிஷயோ அமலாஹா. ஏ சிவசர்மன், மங்களமான புத்தியை உடையவரே, சிவமதே அப்படின்னு சொல்றார். இது சப்த ரிஷிகள், நிர்மலமான புத்தி இருக்கக்கூடிய சப்த ரிஷிகள் வாழ்கின்ற இடம். வசந்தீக, இங்க வசிக்கிற அவள்லாம் யார்? அவளாம் பிரஜாஹா ஸ்ரஷ்டும் விநியுக்தாஹா பிரஜா ஸ்ருஜா. இங்க பிரஜைகளை சிருஷ்டி பண்றதுக்காக பிரம்மாவால ஏற்படுத்தப்பட்டவர்கள் இந்த சப்தரிஷிகள். இவாளாலதான் சிருஷ்டி நடக்கிறது. பிரஜா சிருஷ்டி பண்ணணும்னு பிரஜா சிரஷ்டும் விநியுக்தாகா, பிரஜைகளை சிருஷ்டி பண்றதுக்காக பிரம்மாவால ஆணையிடப்பட்டவர்கள் இவாள்லாம். மரீச்சி, யார் இந்த முனிவர்கள்லாம்? சப்தரிஷிகள். மரீச்சிர்
அத்ரி மரீச்சி அத்ரி புலஹ புலஸ்த்யஹ கிரதுஹு அங்கிராஹ சம்பூதிஹி அங்கிராஹ வசிஷ்டஸ்ச. இவாதான் சப்தரிஷிகள். மரீச்சி அத்ரி புலஹ புலஸ்திய கிரது அங்கிரசர் வசிஷ்டர் இவாள்லாம் இந்த சப்தரிஷிகள் சிருஷ்டிக்காக பிரம்மாவனுடைய புத்திரர்கள். எப்படி தோன்றினா பிரம்மாட்டேந்து மனசுலேருந்து தோன்றினாலாம். மகாபாகா பிரம்மணோ மானசா சுதா. பிரம்மாவனுடைய சித்தத்திலிருந்து தோன்றியவர்கள். பிரம்மாவானவர் யாருன்னா வேதஸ்வரூபம். அந்த வேதமானது வேதத்திலிருந்து தான் இந்த சிருஷ்டி ஏற்படுறது. வேதத்தினுடைய சப்தரூபமான சிருஷ்டி. இந்த மொத்த சிருஷ்டியே மானச சிருஷ்டி. பிரம்மாவாகிய ஹிரண்யகர்ப்பனுடைய அந்தக்கரணம். பிரம்மா அந்தக்கரணம்னு நம்ம சொல்றோம். நம்மளுடைய புத்தி மனசு நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரங்கள் எல்லாம் சேர்ந்தது அந்தக்கரணம். இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கிற கரணங்கள். அந்த கரணங்களுக்கு அந்தக்கரணம்னு பெயரு. அப்படி ஹிரண்யகர்ப்பன் என்கின்ற பிரம்மான்னு நம்ம சொல்றது மானசமாக இந்த சர்வத்தையும் அந்தக்கரண ரூபமாக சமஷ்டியாக வியாபிக்கிறவருக்கு ஹிரண்யகர்ப்பன் பேர். எப்படி வியஷ்டியாக நம்மளுடைய அந்தக்கரணம் விஷயங்களை போய் அடையிறதோ அப்படி சமஷ்டி அந்தக்கரணமாக ஹிரண்யகர்ப்பன் அப்படின்னு பேர். அந்த உள்ள இருக்கிற தேஜஸ் உலகம் முழுக்க அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்க்க வைக்கின்ற அந்த தேஜஸ் இருக்கே, அந்த அந்த பிரகாசம் இருக்கே, அதுக்கு ஹிரண்யகர்ப்பன் பெயர். அந்த சமஷ்டி ஸ்வரூபந்தான் பிரம்மான்னு நம்ம சொல்றோம். அது வேதஸ்வரூபமாக இருக்கு. அந்த வேதஸ்வரூபமான பிரம்மா அதுக்கப்புறம் இந்த சிருஷ்டி ஆகிறதுக்கு முதலாக இந்த சப்த ரிஷிகளை ஏற்படுத்துறார் தன்னுடைய மனசுல இருந்துன்னா. என்ன அர்த்தம்னா, எப்படி எல்லாமே மானசம்தான். இச்சவதான் ஜெகத் முழுக்க. அந்த சைதன்யாத்மகமான இந்த சிருஷ்டியில சாட்சாத்து அந்த சைதன்ய சுரூபமாகவே இந்த 7 பேர் சிருஷ்டியாரா. அந்த சப்தரிஷிகள் இருந்து அப்புறம் அப்புறம் மனுஷர்கள், ஜடப்பிராணிகள், இது அத்தனை சிருஷ்டியும் ஏற்படுறது. இதெல்லாம் சேர்ந்து இங்க நம்ம பார்க்கிற ஜெகத்தாக இருந்துருக்குங்கிறது தான் தாத்பரியம். அப்போ இந்த மானசபுத்திரர்களாக பிரம்மாவனுடைய புத்திரர்களாக இவாள்லாம் இருக்கா. மரீச்சி ரத்ரி புலஹ புலஸ்த்ய கிரதுரங்கிரா வசிஷ்டாஸ்ச மகாபாகா பிரம்மணா மானசா சுதாஹ. அவளுக்கு என்ன பேர்னா சப்த பிரம்மாணா அப்படின்னு புராணங்கள் இந்த 7 பிரம்மாக்கள் என்று புராணங்களால இவா சொல்லப்படுறா. சப்த பிரம்மாண இத்யேதே புராணே நிச்சயங்கதாக, நிச்சயிக்கப்பட்டவர்கள். சம்பூதி அனசூயா சக்ஷமா பிரீதிஷ்ச சன்னதி. அது மட்டும் இல்ல, சம்பூதி ஸ்திரீகள், இவாளுடைய பத்னிகள். யாருடைய பத்னி? மரீச்சியினுடைய பத்னியாக சம்பூதி. அப்புறம் அனசூயா, அத்ரியினுடைய மனைவியாக அனசூயா. 3வது க்ஷமா. க்ஷமா யாருன்னா புலகனுடைய பத்னி. பிரீத்தி என்கிறவள் புலஸ்தியனுடைய பத்னி. அப்புறம் சன்னதி, கிரதுனுடைய பத்னி சன்னதி. ஸ்மிருதி என்பவர்கள் அங்கீரசருடைய பத்னி. அதுக்கப்புறம் நமக்கு தான் தெரியும் ஊர்ஜா, அருந்ததி என்கின்ற ஊர்ஜா. அருந்ததி யாரு? வசிஷ்டர்னுடைய பத்னியாக அருந்ததி. அதுதான் ஊர்ஜான்ற பெயர்ல இங்க சொல்லப்படுறது. சம்பூதி ரணசூயாச்ச க்ஷமா பிரீதிஷ்ச சன்னதி ஸ்மிருதிரூர்ஜா கிரமாதேஷாம் பத்னியோ லோகஸ்ய மாதரஹா. இந்த 7 பேர் தான் இவா 7 பேருனுடைய பத்னிகள். இவாதான் இந்த உலகத்திற்கு தாயாக இருக்கா. அதனால சப்தமாதரஹா, சப்தமாதிரிகா அப்படின்னு சொன்னா இவாதான் இந்த 7 பேர். சம்பூதி ரணசூயாச்ச க்ஷமா பிரீதிஷ்ச சன்னதி ஸ்மிருதிரூர்ஜா அப்படிங்கிறவாதான் சப்தகன்னிகா. சப்த மாதர, சப்த ரிஷிகளினுடைய பத்னி.
சப்தமாதரகான். இவாள்லாம் என்ன பண்றான்னா ஏதேஷாம் தபசாஸ்ச ஏதத் தார்யதே புவனத்ரயம் உத்பாத்ய பிரம்மணா பூர்வமேதே புரோக்தா மகர்ஷயா. இவாளாலதான் உலகம் தாங்கப்படுறது. ஏதேஷாம் தபசாஸ்ச ஏதத் தார்யதே புவனத்ரயம். 3 உலகங்களும் இவாளால தாங்கப்படுறது. தரிக்கின்னு இருக்காளாம், உலகத்தை தூக்கின்னு இருக்கா. அப்புறம் இவாளை உற்பத்தி பண்ணி பிரம்மா இவர்கிட்ட முதல்ல சொன்னாராம், உத்பாத்திய பிரம்மணா பூர்வமேதே புரோக்தா மகர்ஷயா. இந்த ஏதே மகர்ஷயா, இந்த மகர்ஷிகள் பிரம்மாவால இப்படி சொல்லப்பட்டார். என்ன சொல்றாருன்னா, பிரஜா சிருஜதரே புத்ரா நானா ரூபா பிரயத்னதா. நீங்கள்லாம் பிரஜாக்களை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொல்றாளா. ஹே புத்ரா, என் குழந்தைகளே, சப்தரிஷிகளை பார்த்து சொல்றார், பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுங்கோ. எப்படி இருக்கணும்? நானா ரூபாக, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கணும். எதனால நானா ரூபத்தை அடைவான்னா, பிரயத்னதா, அவளுடைய கர்மாவனால அவ நானா ரூபங்களை அடையும்படியாக சிருஷ்டி பண்ண அப்படின்னு பிரம்மாவானவர் தன்னுடைய சப்தரிஷிகளான குழந்தைகளுக்கு கட்டளை இடுறார் அப்படின்னு சொல்றான். உடனே அவ என்ன பண்ணா, ததः பிரணம்ய பிரம்மாணம் தபசே கிருத நிச்சயாக அவிமுக்தம் சமாசாத்ய க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞதிஷ்டிதம் முக்தையே சர்வ ஜந்தூனான் அவிமுக்தம் சிவேனயதே. என்ன பண்றா அவ? அப்புறம்னா நமஸ்காரம் பண்றா. பிரம்மா நமஸ்காரம் பண்ணிட்டு தபஸ் பண்ண கிளம்பிட்டாளாம். இப்படி ஒரு சிருஷ்டிய பண்ணணும்னா நம்மளா பண்ண முடியாது, ஈஸ்வரானுகிரகம் வேணுங்கிறதுனால தபஸ் பண்றதுக்காக கிளம்பி எங்க போறா? அவிமுக்த க்ஷேத்திரத்துக்கு வரா. சாட்சாத் காசி க்ஷேத்திரத்துக்கு வந்து அவிமுக்தம் சமாசாத்திய க்ஷேத்திரம். எப்பேற்பட்ட க்ஷேத்திரம்னா, க்ஷேத்திரஜனால அதிஷ்டானம் பண்ணப்பட்ட க்ஷேத்திரஜ அதிஷ்டிதம். க்ஷேத்திரஜம் யாருன்னா, பரமேஸ்வரன் தான் க்ஷேத்திரஜன். சர்வாத்மா சர்வாந்தர்யாமியா இருக்கிறவனுக்கு க்ஷேத்திரஜன்னு பேர். அதனாலதான் பகவத்கீதையில க்ஷேத்திரஜம் ஜாபிமாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரதன்னு சொல்றாரோன்னு பகவான். எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறது நான் தான். என்ன சுவாமி, அது கிருஷ்ணர் சொன்ன, நீங்க வந்து இவனை போய் சர்வ க்ஷேத்ரேஷுன்னு சொல்றேல, இவர் எங்கேயா சொல்லியிருந்தா சொல்லுங்க, அதை விட்டு கிருஷ்ணர் சொன்னதை எடுத்து நீ இங்க போடுறேன்னா. சுவாமி, நம்ம அத்வைதிகள் இது வந்து கிருஷ்ணர் வேற சிவன் வேறங்கிறது இல்லை, ஒரே பிரம்ம விஸ்துதான் நாமரூபத்தினால பேதப்படுறதே ஒழிய இது வேற அது வேறன்னு மற்றவாழ மாதிரி பல சுவாமின்னா பல சத்திய வஸ்து கிடையாது. ஒரே பிரம்ம வஸ்து தான், சர்வாந்தர்யாமி, ஒரே க்ஷேத்திரஜன் தான். ஒரு சர்வ வியாபியா இருக்குன்னா அது சிவன் சொன்னா என்ன, விஷ்ணு இருக்கிறது ஒன்றுதானே. நாமம் எப்படி வேணா நீ வச்சுக்கலாம். ஒரே ஸ்வரூபந்தான், சர்வாந்தர்யாமி. எல்லாமாக இருப்பாருன்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும். 2 பேர் இருந்தா எப்படி எல்லாமா இருக்க முடியும்? எல்லாமாக ஒரு ஸ்வரூபம் இருக்குன்னா அதை தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். கதாசி இந்த இடத்துல சிவன்னு சொல்றோம், வேற இடத்துல கிருஷ்ணன்னு சொல்றோம், வேற இடத்துல ராமன்னு சொல்றோம், வேற இடத்துல விக்னேஸ்வரன் சொல்றோம். ஒரே பிரம்ம வஸ்து தான் அப்படிங்கிறதுனால கீதையில பகவான் சொன்னது இங்க இருக்கிற எல்லாம் ஒண்ணுதான். சர்வாந்தி க்ஷேத்திரஜன்னு அங்க சொல்லப்படுறதுதான் இங்க சொல்லப்படுறது. எனக்கு சிவன் அவருக்கு பேர் சொல்ல பிடிக்கல அப்படின்னு நீ சொன்னா, கிருஷ்ணன் சொல்றது என்ன தப்பு? சொல்லிக்கோ. ஒன்னொருத்தர் கிருஷ்ணன் சொல்ல பிடிக்கல, சிவன் சொல்ல பிடிக்கனா நீ சொல்லிக்கோ, என்ன வேணா சொல்லிக்கோ. இருக்கிற ஒண்ணுத்துக்கு அவாவ வச்சுக்கிறது தான் பேர். ஆனா அந்தந்த பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. சிவம்னாலே பேர் ஒரு ஆழ்ற அர்த்தத்துல எடுத்துக்கிறோம். சிவம்னா மங்களஸ்வரூபம்னு அர்த்தம். அந்த பேருக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தத்தை வச்சு நம்ம பார்க்கணும். அப்ப பிரம்மன் தான் சொல்லப்படுறதுனால க்ஷேத்திரஜன், க்ஷேத்ரஜதிஷ்டிதம். அந்த பரமேஸ்வரனே நிலை கொண்டு இருக்கிற க்ஷேத்திரமாச்சே காசி. அதனால அந்த க்ஷேத்திரத்துக்கு சப்தரிஷிகள் போறா. முக்தையே சர்வ ஜந்தூனாம் அவிமுக்தம். எல்லா ஜீவராசிகளும் பிறக்கிறது மட்டும் இல்ல, பிறந்து முக்தி அடையணும் அப்படிங்கிறதும் இருக்கே. அப்போ இந்த அவிமுக்த க்ஷேத்திரத்தில் தான் பரமேஸ்வரன் எல்லா ஜந்துக்களுக்கும் முக்தி கொடுக்கிறார். அதனால முக்தையே நயத்து சிவா. பரமேஸ்வரன் எல்லாரையும் மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போகக்கூடியதாகிய இந்த க்ஷேத்திரமாச்சேது. அதனால சப்தரிஷிகள் அங்க போய் தபஸ் பண்றா. பிரதிஷ்டாப்யஜ லிங்கானிதே
ஸ்வநாம்னாங்கிதானி ச சிவேதி பரயா பக்தியா தே புரு கிரந்தபோ பிருஷம். அங்க போய் பிரதிஷ்டை பண்றா, லிங்கங்களை பிரதிஷ்டை பண்றா. வாவா பேர்ல மரீச்சி லிங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு அத்ரிலிங்கம், புலஹலிங்கம், புலஸ்தலிங்கம், சதுர்லிங்கம், அங்கீரதலிங்கம், வசிஷ்டலிங்கம்னு பல 7 விதமான லிங்க பிரதிஷ்டை பண்ணி அங்க பரமேஸ்வரனை பரபக்தியோடு உக்ரமாக தபஸ் பண்றா வாழலாம். அப்போ துஷ்டஸ்தத் தபசாசம் ராஜாபத்யபதம் ததௌ லிங்கான்யத்ரீஸ்வராதீனி திருஷ்டுவா காஷ்யாம் பிரயத்னதாம். பரமேஸ்வரன் என்ன பண்றாருன்னா சந்தோஷம் அடைகிறார். இவாளுடைய தபஸ்னால துஷ்டி அடைஞ்சி அவர்களுக்கு ராஜாபத்திய பதவியை கொடுக்கிறார். ராஜாபத்திய பதத்தை கொடுக்கிறார். அங்க இந்த லிங்கங்கள்லாம் இருக்கே, அத்ரிலிங்கம், வசிஷ்டலிங்கம் முதலான லிங்கங்கள் இருக்கே, லிங்கானி அத்ரீஸ்வரர் என்று பெயர். வசிஷ்டேஸ்வரர், புலகேஸ்வரர், புலஸ்தேஸ்வரர் இப்படி இருக்கிற லிங்கங்கள், மரீச்சேஸ்வரர் இப்படி இருக்கிற லிங்கங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி யாரெல்லாம் நியமத்தோடு ஆராதனை பண்றாளோ அவள்லாம் பிராஜாபத்திய லோகங்களுக்கு அடைவார்கள். லிங்கானி அத்ரீஸ்வராதீனி திருஷ்டுவா காசியாம் பிரயத்தனதா. பிரயத்தனம் பண்ணி போனோம், எங்க இருக்குன்னே தெரியாது. இப்போ அந்த லிங்கங்கள்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு பிரயத்தனம் பண்ணி அங்க இருந்து ஆராதனை பண்ணோம்னா பிராஜாபத்தியே அத்திர தே லோகே வசந்தி. பிராஜாபத்திய லோகங்களா இங்க இருக்கே இந்த சப்தரிஷி லோகம், இதுல வாசம் பண்ணுவா. உஜ்வல தேஜசா, பரம தேஜஸாக இருக்கக்கூடிய இந்த லோகங்கள்ல அவளும் தேஜஸ்விகளாக இருந்து கொண்டு இந்த இடத்துல வாசம் பண்ணுவா அப்படின்னு சொல்றா அகஸ்தியர். கோகர்ணேஷஸ்ய சரச பிரத்யக் தீரே பிரதிஷ்டிதம். எங்க இருக்கார் அந்த அத்ரீஸ்வர லிங்கம்னா மேற்கு கரையில கோகர்ணேஸ்வர நதி, கோகர்ணேஷஸ்ய சரசா, கோகர்ணேஸ்வர தடாகம் இருக்கு, அதுல பிரத்யக் தீரே மேற்கு கரையில அந்த லிங்கம் இருக்கு. லிங்கம் அத்ரீஸ்வரம் திருஷ்டுவா, அந்த அத்ரீஸ்வரரை தரிசனம் பண்ணி பிரம்ம தேஜா அபிவர்த்ததே, பிரம்ம தேஜஸ் அடைவார்கள். கர்கோடவாபியா ஈசானே மரீச்சே குண்டமுத்தமம். கர்கோடவாபி, கர்கோட்டம் என்கின்ற அந்த தீர்த்தம் இருக்க தடாகம், அதனுடைய ஈசான மூலையில வடகிழக்கு இல்லையா, அதனுடைய ஈசான மூலையில மரீச்சி குண்டம் அப்படிங்கிற குண்டம் இருக்கு. அங்க மரீச்சேஸ்வரன்ற லிங்கமும் இருக்கு. தத்ர ஸ்நாத்வா நரோ பக்தியா ராஜதே பாஸ்கரோ யதா மரீச்சீஸ்வர சஜ்ஞந்து தத்ர லிங்கம் பிரதிஷ்டிதம். அந்த குண்டத்துல, மரீச்சி குண்டத்துல ஸ்நானம் பண்றவர்கள் சூரியனை போல பிரகாசத்தை அடைவார்கள். அங்க இருக்கிற மரீச்சீஸ்வர லிங்கம், அதை தரிசனம் பண்ணு. தல்லிங்க தர்சனாத் விப்ரா மாரீச்சம் லோகமா புனுயாது. மாரீச்ச லோகத்தை அடையறா. காந்தியா மரீச்சி மாலீவ சோபதே புருஷ ரிஷபா. மரீச்சினா சூரியன், சூரியனுடைய கிரணங்கள் போல பிரகாசிப்பார்கள். புலஹேஷ புலஸ்தியேஷௌ சொர்க்கத்வாரஸ்ய பশ্চিமே. சொர்க்கத்வாரத்திற்கு மேற்காக புலகேஸ்வரர், புலஸ்தியேஸ்வரர் என்கின்ற 2 லிங்கங்கள் இருக்கு. சொர்க்கத்வாரம்னு இருந்திருக்கு, இப்ப இருக்கான்னு தெரியல. சொர்க்கத்வாரஸ்ய பশ্চিமே தௌ திருஷ்டுவா மனுஜோ லோகே
பிராஜாபத்தியே மகீயதே. அப்ப பிராஜாபத்திய லோகத்துல அவ வாசம் பண்ணுவா. ஹரிகேசவனே ரம்யே திருஷ்டுவா ஏவ அங்கிரசேஸ்வரம் இஹலோகே வசேத் விப்ர தேஜசா பரிபிரம்ஹிதி பிரம்ஹிதா. அந்த அங்கிரசேஸ்வரர் என்ற ஒரு சுவாமி எங்க இருக்காருன்னா ஹரிகேசவனத்துல இருக்கார். அந்த ஹரிகேசவனத்துல இருக்கக்கூடிய ரம்யமான அங்கிரசேஸ்வரரை தரிசனம் பண்றவா இங்க இந்த சப்தரிஷி லோகத்துல தேஜஸோடு வாழ்வார்கள் அப்படின்னு அவாளும். அப்புறம் வரணாஸ்யாஸ்தடே ரம்ய திருஷ்டுவா வாசிஷ்டம் ஈஸ்வரம் கிருத்வீஸ்வரஞ்ச அத்ரைவ லபதே வசதின் த்விஹா. வரணா நதியினுடைய தீரத்துல வசிஷ்டேஸ்வரர் கிருத்வீஸ்வரர் ரெண்டு பேருடைய வாசம் இருக்கு. அந்த லிங்கங்களை போய் யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளுக்கு என்ன லௌகிக இச்சைகள் என்ன இருக்கோ எல்லாம் மனோவாஞ்ச பூர்த்தியா இருக்குங்கிறார். காஷ்யா மேதானி லிங்கானி சேவிதானி சேவிதானி சுபைஷிபிஹி மனோபி வாஞ்சிதம் தத்யுஹு இஹலோகே பரத்ரச்சா. மனோவாஞ்சிகள் இந்த லோகத்திலயும் சரி பரலோகத்திலயும் சரி என்னெல்லாம் அபிலாஷைகள் இருக்கோ எல்லாம் பூர்த்தியா இருக்குங்கிறார். சொல்லி கணங்கள் சொல்றது. கணாபூ சதுஹு சிவசர்மன் மகாபாக இஷ்டதே சாத்திர சுந்தரி அருந்ததி மகாபுண்யா பதிவிரதா பராயணா யஸ்யா ஸ்மரண மாத்ரேண கங்கா ஸ்நான பலம் லபேத் அத புரச்சரைः வித்ரைः பவித்ரைः சகிதோ விபுः சதா நாராயணோ தேவः யஸ்யாச்சக்ரே கதாம் முதா கமலாயாः புரோபாகே பாதிவ்ருத்ய சுதோஷிதः பதிவிரதா ஸ்வரூப அருந்தத்யாः प्रतिव्रतासु अरुन्धत्याः कमले विमलाशयः यथास्ति नता अन्यस्याः कस्याश्चित् क्वापि भामिनी. கணங்கள் சொல்றது, ஹே சிவசர்மன், இந்த இடத்துல ஒரு மகா சுந்தரியான அருந்ததி வசிஷ்டனுடைய பத்னி, மகா புண்ணிய கீலை, பெரிய பதிவிரதா, அவோ இங்க வாசம் பண்றா. அது மட்டுமே அவளை ஸ்மரணம் பண்ணா ஸ்மரண மாத்திரேன், அவளை ஸ்மரணம் பண்றதுனாலேயே கங்கா ஸ்நான பலம் கிடைக்கிறது. கங்கா ஸ்நான பலம் லபே. ஏன்னா அவளுடைய சரித்திரம் அந்த மாதிரி. அந்தఃபுரஸ்சரைர் வித்ரைஹி பவித்ரைஹி சகிதோ விபுஹு. ததா நாராயணஹா தேவः. நாராயண தேவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணர் ரெண்டு பக்கமும் பவித்திரமான முனிவர்களால சூழப்பட்டிருக்கிறவர். அவரே என்ன பண்றார்னா, இந்த அருந்ததிய பத்திய பெருமைய மகாலட்சுமிக்கு சொல்றார். கதாம் முதா சந்தோஷமா சொல்றார். கமலாயாஹா புரோபாகே. கமலான்னா மகாலட்சுமி முன்னாடி எல்லார்கிட்டையும் சொல்றார். அது தவிர சாட்சாத் லட்சுமி கிட்டே சொல்றான். பாதிவிரத்ய சுதோபிதா. அவளுடைய பாதிவிரத்தியத்தினால சுதோஷிதா சந்தோஷமா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அம்பாள்கிட்ட மகாலட்சுமிகிட்ட சொல்றார். பதிவிரதாசு அருந்தத்யாக. அருந்ததிக்கு சமமான ஒரு பதிவிரதை உலகத்துல இல்லைங்கிறார். கமலே விமலாசயா யதாஸ்தி நததா அந்யஸ்யாக. இவள்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பாதிவிரத்தியம் வேற எந்த ஸ்திரீகட்டியும் கிடையாது. கஸ்யாச்சித் குவாபி பாமினி நதத் ரூபம். அவளுடைய ரூபமும் யாருகிட்டையும் கிடையாது. நதத் ஷீலம். அவளுடைய நடத்தையும் யாருகிட்டையும் கிடையாது. நதத் கௌலீன்யம்.
அவளுடைய குலத்தன்மை நதத் கலாசுகௌ அவளுக்கு இருக்கக்கூடிய கலை அறிவு நதத் கலாசு கௌசல்யம் அவள்கிட்ட இருக்கக்கூடிய கலைகளில் இருக்கக்கூடிய திறமை பத்திஹூ சுஷ்ரூஷணம் பதி சேவை அவ செய்யறா மாதிரி யாருக்கிட்டையும் கிடையாது. நதத் ந மாதுரியம் அவளுடைய கிட்ட இருக்கக்கூடிய மதுரத்தன்மை, ந காம்பீரியம் அவள்கிட்ட இருக்கக்கூடிய காம்பீரியம், நச்ச நச்சாரிய பரிதோஷணம் அவள் ஆரியன்னா உயர்ந்த தன்மையுடைய ரிஷி முதலானவர்களுக்கு ஆகாரங்கள்லாம் சரியாக பண்ணி வச்சு சேவை பண்ணி இதனால சந்தோஷப்படுத்தக்கூடிய தன்மை. அருந்தத்யா யதாதேவி ததா நியாசாம் கொச்சித் பிரியே. ஹே தேவி மகாலட்சுமி அருந்ததிட்ட இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சீலங்கள் வேற யார்கிட்டையும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த தன்மையானவள் அருந்ததி அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவே மகாலட்சுமி கிட்ட சொல்வாராம். தன்யாஸ்தா யோஷிதோ லோகே சபாக்யா சுத்த புத்தயா அருந்தத்யா பிரசங்கே அயம் பிரசங்கேயா நாமாபி பரிகிருண்ணதே. எங்கெல்லாம் அருந்ததி என்னுடைய நாமம் சொல்லப்படுறதோ அங்கெல்லாம் தன்யமாகிறது, அவள்லாம் புண்ணியம் பண்ணவர்கள் அப்படின்னு சொல்ற. தன்யாஹா தா யோஷிதோ லோகே சபாக்யாஹா சுத்த புத்தையா சுத்தமான புத்தி உடையவர்கள் அவள்லாம். யாருன்னா அருந்தத்யா பிரசங்கே அருந்தத்திய பத்திய விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள் சுத்தத்தை அடைவார்கள். யதா பதிவிரதானாம் து கதா அஸ்மத் பவனே பவே. எல்லா வீடுகள்லயும் இந்த மாதிரி பிரசங்கங்கள் நடக்கணும். அதுல நடந்தா முதல்ல யார் பண்றான்னா யார பத்தி? ததா பிராத்தமிகீம் ரேகாம் ஏஷா அலங்குருதே சதி. முதல்ல இந்த அருந்ததிய பத்தி தான் அந்த பிரசங்கம் எங்க இருந்தாலும் ஆரம்பிக்கும். வசிஷ்டஸ்யாப்யருந்ததின்னு இந்த சூர்யா சாவித்திரியினுடைய கிளத்துல ரிக்வேதத்திலே சொல்லப்படுறது. அத்ரேர் யதானுசூயா ஸ்யாத் வசிஷ்டஸ்யாப்யருந்ததி கௌஷிகஸ்ய யதா சதீஹி ததா த்வாமபி பர்த்தரீன்னு ரிக்வேதமே சொல்றது. அதனால ரொம்ப உத்தமமான அருந்ததிய பத்தி இங்க சொல்லி முடிக்கிறார். புருவதோரிதி சம்கதாம் ததா கணயோர் வைஷ்ணவயோர் முதாவகாம் த்ருவலோக உபாகதஸ்ததா நயனாதித்யம் அதத்யவர்ஜிதா. இந்த மாதிரி அற்புதமான ஸ்லோகங்களை கணங்கள் இந்த வைஷ்ணவர் விஷ்ணு கணங்களானது இந்த நாராயணரை பத்தி சொல்லிட்டு இருக்கவும் அங்க துருவலோகம் வருவது. துருவலோக உபாகதா ததா நயனாதித்யம் கண்ணை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு இங்க எதிர்க்க அமையறதான் திருவலோகம். அடுத்த ஸ்டாப்புக்கு போயிடுத்து ரதம் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். இதி ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே காஷீதி சாகஸ்ரியாம் கங்கீதாயாம் சதுர்த்தே காஷி கண்டே பூர்வார்த்தே சப்தரிஷி லோக வர்ணனம் நாம அஷ்டாதசோத்தியாயா. அப்படி 18வது அத்தியாயம் முடிகிறது. சப்தரிஷி பூஜை அப்படின்னு இன்னைக்கும் நம்ம காசி விஸ்வநாதருக்கு ராத்திரில சப்தரிஷி பூஜான்னு ஒண்ணு இப்பயும் நடந்துருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்கும். சப்தரிஷிகள் பரமேஸ்வரனை பூஜை பண்ணதாக இந்த ஸ்கந்த புராணம் இவ்வளவு விஸ்தாரமாக சொல்றது. அதனால அது இன்னும் நடந்துருக்கு. அடுத்து 19வது அத்தியாயம் ஏகோனவிம்சோத்தியாயா துருவலோக வர்ணனே துருவோபதேச வர்ணனம். சிவசர்மோவாச்ச திஷ்டன் ஏகேன பாதேன கோயம் பிரமதி சத்தமௌ அநேக ரசனா வியக்ரஸ்தா அக்ரே வியக்ரலோச்சனா. யாரா ஒரு காலில் நின்றுண்டு
சுத்தின்னு இருக்கா, இது என்ன லோகம் அப்படின்னு சிவசர்மா கேட்கிறார். அப்படிங்கிறதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.